யார் இந்த தொழுகையை விடுகிறார்களோ, யார் இந்த தொழுகையை பாழாக்கிறார்களோ, யார் இந்த தொழுகையை வேண்டுமென்றே தவறவிட்டு உதாசீனப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்காமல் இல்லை. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தீனில், அல்லாஹுடைய மார்க்கத்தில் தௌஹீதுக்கு பிறகு, நன்றாக கேளுங்கள், அல்லாஹுடைய தீனில் தௌஹீதுக்கு பிறகு அல்லாஹுவை நெருங்குவதற்கு மிக முக்கியமான வணக்க வழிபாடு தொழுகை. அல்லாஹுடைய தீனில், அல்லாஹுடைய மார்க்கத்தில் தௌஹீதுக்கு பிறகு, தௌஹீதை தவறவிடுவதற்கு பிறகு, ஷிர்கை செய்வதற்கு பிறகு, அல்லாஹ்விற்கு இணை வைப்பதற்கு பிறகு இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாவம் தொழுகையை தவறவிடுவது. இதை புரிந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள், புரியாதவர்களுக்கு அல்லாஹ் புரியக்கூடிய வாய்ப்பை தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனுடைய சூரத்துல் பக்கராவின் 238வது வசனத்தில் சொல்கிறான், ஹாஃபிது அலஸ் ஸலவாத், உங்களுடைய தொழுகையை பாதுகாருங்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளை மூமின்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்துல் பையினாவுடைய வசனம், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா வ யுகீமுஸ் ஸலாத். அல்லாஹு அக்பர். நபியே, உமக்கு கட்டளையிடப்படவில்லை, வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்க வேண்டும், முக்லிஸீன லஹுத்தீன், இஹ்லாஸோடு, அல்லாஹ்விற்கு மட்டுமே வணக்க வழிபாடுகளை சமர்ப்பித்தவர்களாக, தௌஹீதோடு ஷிர்கை கலக்காமல், லா இலாஹ இல்லல்லாஹோடு ஷிர்கை கலக்காமல் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற கட்டளையை தவிர எமக்கு வேறு கட்டளை கொடுக்கப்படவில்லை. தௌஹீதுடைய கட்டளை. அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்கிறான், வ யுகீமுஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்ற கட்டளையும் தவிர. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஹீதுடைய கட்டளைக்கு பிறகு தொழுகையை அல்லாஹ் கொண்டு வருகிறான். சூரத்துல் மரியமுடைய 59வது வசனம், தொழுகையை விடுபவர்களே, தொழுகையை தவறவிடுபவர்களே, தொழுகையை அலட்சியப்படுத்துபவர்களே கேளுங்கள். அல்லாஹ் கூறுகிறான், ஃபഖலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉஸ் ஸலாத வத்தபஉஷ் ஷஹவாதி ஃபஸௌஃப யல்கௌன கய்யா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். என்ன எச்சரிக்கை குர்ஆன் சொல்கிறது பாருங்கள். ஃபഖலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன், பின்னால் வரக்கூடிய மக்கள், அதாஉஸ் ஸலாத, தொழுகையை பாழாக்குவார்கள், வத்தபஉஷ் ஷஹவாதி, மனோ இச்சைகளை பின்பற்றுவார்கள், ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, அவர்களை கய்யா என்ற இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சந்திக்க வைப்பான். அல்லாஹு அக்பர். அதாஉஸ் ஸலா, தொழுகையை பாழாக்குதல் என்றால் என்ன? தொழுகையை விடுவதா? ஃபஜ்ரை விடுவதா? லுஹரை விடுவதா? அஸரை விடுவதா? மக்ரிபை விடுவதா? இஷாவை விடுவதா? தொழுகையை பாழாக்குதல் இல்லை மூமின்களே. தொழுகையை பாழாக்குதலுடைய அர்த்தம் அது அல்ல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனுக்கு விரிவுரை செய்வதில் மிகச்சிறந்த சஹாபி, ஆசிரியர் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையை பாழாக்குதல் என்றால் அஹ்ஹருஸ் ஸலாத் அன் அவ்காத்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்திலிருந்து தவறவிடுதல். என்ன விளக்கம்? சயீத் இப்னு முஸைப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், தொழுகை அதனுடைய நேரத்திலிருந்து தவறவிடுவது என்றால் ஃபஜ்ரை அதனுடைய நேரத்தில் தொழாமல் இருத்தல், லுஹரை அதனுடைய நேரத்தில் தொழாமல் இருத்தல், அஸரை அதனுடைய நேரத்தில் தொழாமல் இருத்தல், மக்ரிபையும் இஷாவையும் அந்த நேரத்தில் தொழாமல் இருத்தல் தான் தொழுகையை அதனுடைய நேரத்தை தவறவிடுதல். தொழுகையுடைய நேரத்தை தவறவிடுபவர்களை பற்றி தான் சொல்கிறான், அதாஉஸ் ஸலாஹ், அவர்கள் தொழுகையை பாழாக்குவார்கள். அல்லாஹு அக்பர். இவர்களுக்கு என்ன தண்டனை? ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, கய்யா என்ற இடத்தை அல்லாஹ் இவர்களை சங்கமிக்க வைப்பான். கய்யா என்றால் என்ன? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நஹரும் மினல் ஜஹன்னம். கய்யா என்பது நரகத்துடைய ஆற்றில் ஓர் ஆறு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கய்யா என்றால் நரகத்துடைய ஓடையில் ஒரு ஓடை, நரகவாதிகளுடைய சீலும் ஷலமும் வடிந்து வரக்கூடிய ஓடைகளில் ஒரு ஓடை. இந்த ஓடையில் தொழுகையை பாழாக்குபவர்களை, யானி தொழுகையை அதனுடைய நேரத்தை தவற விடுபவர்களை அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். யா தாரிகஸ் ஸலா, யா தாரிகஸ் ஸலா, தொழுகையை விடுபவனே, இந்த எச்சரிக்கை உன் காதில் விழவில்லையா? அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை கேளுங்கள். ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். இந்த ஆயா எமக்கு ஒரு எச்சரிக்கையும் சொல்லுகிறது. அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டிய தருணத்திலும் இருக்கிறோம். என்ன எச்சரிக்கை? ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும், தொழுகையாளிகள் நாசமாகட்டும். யார் அந்த தொழுகையாளிகள்? அல்லதீன ஹும்
அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையில் இருந்து அலட்சியமாபவர்கள், தொழுகையில் இருந்து பொடுபோக்காக இருப்பவர்கள், தொழுகையின் உள்ளே பொடுபோக்காக இருப்பவர்கள் என்றால் நம்முடைய நிலைமை என்ன? தொழுகையின் உள்ளே அலட்சியப்படுத்துபவர்கள் என்றால் நம்முடைய நிலைமை என்ன? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தொழுகையில் இருந்து சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் யார்? தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாமல் தவறவிடுபவர்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஃபீ ஜன்னாத்தி யதஸாஅலூன் அனில் முஜ்ரிமீன் மா ஸலககும் ஃபீ ஸகர் காலு லன் நகும் மினல் முஸல்லீன். சூரத்துல் முத்தஸிருடைய 43வது வசனம் வரை படித்து பாருங்கள். அல்லாஹ் கூறுகிறான், சொர்க்கவாதிகள் நாளை மறுமையில் நரகவாதிகளை பார்த்து கேட்பார்கள், மா ஸலககும் ஃபீ ஸகர், இந்த சக்கர் என்ற நரகத்தில் உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது? சக்கர் என்ற நரகத்தை நீங்கள் அடைவதற்கு காரணம் எது? என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? அந்த சக்கர் என்ற நரகவாதிகள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? அல்லாஹ்விற்கு இணை வைத்தோம் என்று சொல்லுவார்களா? இல்லை. விபச்சாரம் செய்தோம் என்று சொல்லுவார்களா? இல்லை. பிற உயிர்களை கொலை செய்தோம் என்று சொல்லுவார்களா? இல்லை. என்ன சொல்லுவார்கள்? காலு லன் நகும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையை தொழக்கூடியவர்களாக இல்லை என்று சொல்லுவார்கள். நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை என்று சொல்லுவார்கள். அல்லாஹு அக்பர். தொழுகை இல்லாதவன் நரகத்தில் இருப்பான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யௌம யுக்ஷஃபு அன் சாகின் வயுதஊன இலா ஸுஜூதி ஃபலா யஸ்ததீஊன், நாளை மறுமையில் சுஜூது செய்வதற்காக அழைக்கப்படும். யாருக்கு சுஜூது செய்வதற்காக? யாருக்கு? அந்த ரப்புல் ஆலமீனுக்கு, அந்த மாலிக் யௌமித்தீன், அந்த ரப்புக்கு, அந்த மலிக்கிற்கு, அந்த குத்தூஸிற்கு, அந்த ஜப்பாருக்கு சுஜூது செய்வதற்காக அழைக்கப்படும். எல்லா மக்களும் ஓடி செல்வார்கள், எல்லோரும் சுஜூதில் விழுவார்கள். ஆனால் ஹாஷிஅத்தன் அபுசாருஹும் வ தர்ஹகுஹும் ذில்லஹ், யாருடைய பார்வைகள் தாழ்ந்திருக்கிறதோ, யாரை இழிவு சூழ்ந்து விடுகிறதோ அவர்களால் சுஜூது செய்ய முடியாது. தங்களுடைய முதுகை ரப்புக்கு முன்னால் குனிய முடியாது, நெற்றியை பணிய வைக்க முடியாது. யார் அவர்கள்? யார் அவர்கள்? சூரத்துல் கலமுடைய 43வது வசனமே சொல்லுகிறது, வகத் கானூ யுதுஊன இலஸ் சுஜூத் வகத் கானூ யுதுஊன இலஸ் சுஜூத் வஹும் சாலிமூன். அவர்கள் நிம்மதியாக இருந்த பொழுது, சுகபோகமாக எழுந்த பொழுது, எல்லாம் தெரிந்து நிம்மதியோடு அவர்கள் இருந்த பொழுது, அமைதியோடு வசித்துக் கொண்டிருந்த பொழுது சுஜூதுக்கு அழைக்கப்பட்டது. ஆனால் மறுத்தவர்கள். யார் இவர்கள்? யார் இவர்கள்? ஹய்ய அலஸ் ஸலாஹ் ஹய்ய அலஸ் ஸலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ். தொழுகைக்கு வாருங்கள், தொழுகையின் பக்கம் விரையுங்கள், வெற்றியின் பக்கம் விரையுங்கள், வெற்றியின் பக்கம் விரையுங்கள். உங்களுடைய நெற்றியை அல்லாஹ்விற்கு முன்னால் பணிய வைப்பதற்காக அல்லாஹ்வின் அடியார்களே விரைந்து தொழுகையின் பக்கம் வாருங்கள் என்று அல்லாஹ்வின் பக்கம் சுஜூதிற்கு அழைக்கப்பட்ட பொழுது சுஜூது செய்ய மறுத்து தொழுகையை தவறவிட்டவர்கள் நாளை மறுமையில் அந்த ரஹ்மானுக்கு முன்னால் சுஜூது செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பார்கள். இதை விட மிகப்பெரிய நஷ்டம் உலகத்தில் என்ன? இதை விட உலகத்தில் மிகப்பெரிய இழிவு என்ன? இதை விட நாளை மறுமையில் மிகப்பெரிய நஷ்டம் என்னவாக இருக்கும்? அல்லாஹு அக்பர். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, இமாம் முஸ்லிம் தரமுடைய ஹதீஸ், இன்ன பைனர் ரஜுலி வ பைனஷ் ஷிர்கி வல் குஃப்ரி தர்குஸ் ஸலாஹ். ஒரு அடியானுக்கும் ஷிர்க்குக்கும் குஃப்ருக்கும் இருக்கக்கூடிய இடைவேளை தர்குஸ் ஸலாஹ், தொழுகையை விடுவதுதான். அதோடு சேர்த்து கேளுங்கள், இமாம் திர்மிதி பதிவு செய்கிறார், அபூதாவூத் பதிவு செய்கிறார், நசாஇ பதிவு செய்கிறார், இப்னு மாஜா பதிவு செய்கிறார்கள். அவ்வளவு கிரந்தங்களில் ஸஹீஹான ஹதீஸாக புரைதா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படுகிறது, அல் அஹ்துல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலாஹ் ஃபமன் தரக்கஹா ஃபகத் கஃபர். எமக்கும் காஃபிர்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவேளை தொழுகையை தவற விடுவது, தொழுகையை விடுவதுதான். எமக்கும் காஃபிர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒப்பந்தம் தொழுகையை தவற விடுவது.
யார் தொழுகையை வேண்டுமென்றே தவறவிடுகிறானோ அவன் காஃபிராகிறான். அல்லாஹு அக்பர். இஸ்லாமிய மார்க்கத்துடைய எல்லா அறிஞர்களுடைய ஒன்று சேர்ந்த கருத்தும் என்ன தெரியுமா? தொழுகையை வேண்டுமென்றே தெரிந்தும், தன் மீது தொழுகை கடமை என்று தெரிந்தும் வேண்டுமென்றே தொழுகையை விடுபவன், மறுப்பவன் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து வெளியேறிய காஃபிர். ஆனால் அலட்சியத்தால், மறதியால் அல்லது பொடுபோக்கு தன்மையால் விட்டால் இவன் பாவத்தின் எல்லையை கடந்த மிகப்பெரிய பாவத்தை செய்தான். இந்த பாவம் இவனை குஃபரை நோக்கி அழைத்து செல்லும். இந்த இரண்டும் எவ்வளவு பெரிய ஃபத்வா! ஒரு பக்கம் குஃபர், ஒரு பக்கம் ஃபுசூக், ஒரு பக்கம் காஃபிர், இன்னொரு பக்கம் ஃபாசிக். இந்த இரண்டையும் அங்கீகரிக்கிறீர்களா? இந்த இரண்டில் ஒன்றை ஏற்றுக்கொள்ளவும் இந்த பூமியில் நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? யா தாரிக ஸலா, தொழுகை விடுபவரே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அவ்வல மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி மின் அமலிஹி ஸலாத்துஹு. நாளை மறுமையில் அந்த ரப்புக்கு முன்னால் விசாரிக்கப்படும் பொழுது ஒரு அடியானிடத்தில் விசாரிக்கப்படக்கூடிய முதல் விசாரணை, நாளை மறுமையில் அந்த ரப்புக்கு முன்னால் யார் விசாரிப்பார்கள்? அல்லாஹ் நேரடியாக விசாரிப்பான். அல்லாஹ்விற்கும் அந்த அடியானுக்கும் இடையே எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய விசாரணையில் முதல் விசாரணை தொழுகையை குறித்துதான். அமல்களில் فإن صلحت فقد أفلح وأنجح. அது சீராக இருந்தால் அவன் வெற்றி பெறுவான், அவன் சீர்படுவான். وإن فسدت, அது சீர்கட்டு விட்டால் فقد خاب وخسر, நஷ்டமடைவான், இழிவடைவான். இமாம் தபரானி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் ஸஹீஹ் என்ற இந்த ஹதீஸுக்கு தரம் கொடுக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, நாளை மறுமையில் ஒரு அடியானுடைய அமலில் விசாரிக்கப்படக்கூடிய முதல் விசாரணை தொழுகையை குறித்துதான். அது சீராக இருந்தால் மற்ற அமல்களும் சீராகும், அது கெட்டுவிட்டால் மற்ற அமல்களும் கெட்டுவிடும். அல்லாஹு அக்பர். தொழுகையை பாழாக்கினால் எல்லாவற்றையும் அவன் பாழாக்குவான். தொழுகை பாழானால் எல்லா அமல்களும் பாழாகும். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய ஆளுநர்களுக்கு கடிதம் எழுதுவார்கள், உங்களுடைய காரியங்களில் எனக்கு மிக முக்கியமானது தொழுகை. யார் இந்த தொழுகையை பாதுகாத்தானோ அவன் எல்லா அமல்களையும் தீனில் பாதுகாப்பான். யார் தொழுகையை பாழாக்கினானோ அவன் இஸ்லாமிய மார்க்கத்துடைய எல்லா அமல்களையும் பாழாக்குவான். அல்லாஹு அக்பர். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை தொழுகை நினைவு கூர்ந்தார்கள். சொன்னார்கள், மன் ஹாஃபத அலைஹா, அந்த தொழுகை யார் பாதுகாக்கிறானோ, கானத் லஹு நூரன் வ புர்ஹானன் வ நஜாத்தன் யௌமல் கியாமஹ், அது வெற்றியாக, அது வெளிச்சமாக, அது சாட்சியாக, அவனுக்கு உதவி செய்யக்கூடியதாக நாளை மறுமையில் வரும். ومن لم يحافظ عليها يا تارك الصلاة, தொழுகை விடுபவனை கேள். ومن لم يحافظ عليها, அந்த தொழுகையை பாழாக்குவதை, தொழுகையை யார் பாதுகாப்பதை தவறவிடுகிறானோ, யார் ஃபஜ்ரை தவறவிடுகிறானோ, யார் லுஹரை தவறவிடுகிறானோ, யார் அஸ்ரை தவறவிடுகிறானோ, யார் மக்ரிபை தவறவிடுகிறானோ, யார் இஷாவை தவறவிடுகிறானோ, ومن لم يحافظ عليها, தொழுகையை பாதுகாப்பதை யார் தவறவிடுகிறானோ, லம் யகுன் லஹு நூருன், அவனுக்கு வெளிச்சமாகவோ, வலா நஜாத்துன் வலா புர்ஹானுன், அவனுக்கு வெற்றியாக உதவி செய்யக்கூடியதாகவோ சாட்சியாகவோ வராது. வகான யௌமல் கியாமத்தி, நாளை மறுமையில் அவன் மஅ காரூன, காரூனோடு, வ ஃபிர்அவுன, ஃபிர்அவுனோடு, வ ஹாமான, ஹாமானோடு, உபய் இப்னு கலஃப் என்ற கொடிய முனாஃபிகோடு அவன் எழுப்பப்படுவான். என்ன எச்சரிக்கை! தொழுகையை தவறவிட்டால், தொழுகையை பாதுகாப்பதை தவறினால் யாரோடு? பாவிகள் அல்ல, குற்றம் செய்தவர்கள் அல்ல, கொடிய முஷ்ரிக்குகள். காரூன், ஃபிர்அவுன், ஹாமான், உபய் இப்னு கலஃப். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொன்னார்கள், அழகான முறையில் சொன்னார்கள். பாருங்கள்,
ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு தொழுகையை தவறவிடுபவன் ஃபிரௌனோடு எழுப்பப்படுவான். ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு அதிகாரத்திற்காக தொழுகையை விடுபவன் ஹாமானோடு எழுப்பப்படுவான். இந்த உலகத்தில் செல்வம் இருந்து, வசதி இருந்து, அழகான உலகத்துடைய ஆடம்பரங்கள் இருந்து தொழுகையை விடுபவன் காரூனோடு எழுப்பப்படுவான். உலகத்துடைய தொழிலுக்காக, வியாபாரத்திற்காக தொழுகையை விடுபவன் உபய் இப்னு ஹலஃபோடு எழுப்பப்படுவான். இந்த பாவங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா? ஆனால் உண்மையான மூமின்கள் யார்? உண்மையான வெற்றியாளர்கள் யார்? ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத்தி. மூமின்கள் யார்? சொர்க்கவாதிகள் யார்? அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய அருளுடையவர்கள் யார்? அந்த மனிதர்களை வியாபாரமோ தொழிலோ கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹ்வின் நினைவை விட்டவர்களை திருப்பாது, தொழுகையை விட்டும் திருப்பாது. உலகமெல்லாம் அவனுக்கு முன்னால் கொட்டப்பட்டாலும் ஒரு வக்துடைய தொழுகையை தவற விடாமல் தன்னுடைய உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பான். இன்று எதற்காக தொழுகை விடப்படுகிறது? எதற்காக? தொழிலுக்காக, செல்வத்திற்காக, உலக ஆதாயத்திற்காக, குடும்ப நிகழ்ச்சிகளுக்காக, விளையாட்டிற்காக. அல்லாஹு அக்பர்! எவ்வளவு காரணங்கள் தொழுகையை விடுவதற்கு. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று அழைக்கப்படும் ஒவ்வொரு முறையும் 5 நேரம் பள்ளியின் மூலமாக, முஅத்தினின் மூலமாக அல்லாஹ்வின் அழைப்பு. என்ன அர்த்தம்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். என்ன அர்த்தம்? அல்லாஹ் மிகப்பெரியவன் அழைக்கப்படும். உலக ஆதாயத்தை தேடுவதற்காக உலக மக்களோடு உட்கார்ந்து கொண்டிருப்பான். அல்லாஹு அக்பர் மறுப்பான், எனக்கு இவர்கள் தான் மிகப்பெரியவர்கள், அல்லாஹ் மிகப்பெரியவன் அல்ல. மஅதல்லாஹ், இயாது பில்லாஹ். ஆம், அல்லாஹு அக்பர் என்று சொன்னதற்கு பிறகு உன் உலக ஆதாயத்தை விடவில்லை என்றால், அல்லாஹு அக்பர் என்று சொன்னதற்கு பிறகு குடும்பத்தை நீ விடவில்லை என்றால், அல்லாஹு அக்பர் என்று சொன்னதற்கு பிறகு உன் உறக்கத்தை நீ விடவில்லை என்றால், அல்லாஹு அக்பர் என்று சொன்னதற்கு பிறகு உலகத்துடைய விளையாட்டுகளை, வீண் நேரங்களை விடவில்லை என்றால், உனக்கு அல்லாஹுவை விட இவைதான் உனக்கு மிகப்பெரியது. எது மிகப்பெரியது? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் தொழுகைக்கு நான் எண்ணுகிறேன், நான் விரும்புகிறேன், ஒருவரை பள்ளியில் இமாமாக நிறுத்திவிட்டு, இமாம் புகாரி பதிவு செய்கிறார், அபூ ஹுரைரா அவர்கள் கூறுவதாக, ஒருவரை பள்ளியில் இமாமாக நிறுத்திவிட்டு யாரெல்லாம் தொழுகைக்கு வராமல் வீடுகளில் இருந்து கொண்டிருக்கிறார்களோ, உகாலிஃபு இலா மனாசிலி கௌமின் லா யஷ்ஹதூன ஸலாஹ் ஃபஉஹர்ரிக அலைஹிம், அவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிக்க வேண்டும் என்று. தொழுகைக்கு வராமல் அதானுக்கு பிறகும் வீடுகளில் தங்கி இருப்பவர்கள், தொழுகைக்கு வராமல் ஹய்யா அலஸ் ஸலாஹ் என்ற அழைப்பிற்கு பிறகும் தொழுகைக்கு தயாராக ஆகாதவர்களுடைய வீடுகளை எரிக்க என் மனம் நாடுகிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அந்த ரஹ்மத்துடைய, அந்த அருளுடைய நாவிலிருந்து எவ்வளவு பெரிய எச்சரிக்கையின் வார்த்தை, எவ்வளவு பெரிய கோபத்தின் வெளிப்பாடு. ஆனால் எந்த உணர்வும் இல்லாமல் இந்த முஸ்லிம்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், லைஸ ஸலாத்துன் அஸ்கல அலல் முனாஃபிகீன மினல் ஃபஜ்ரி வல் இஷா, முனாஃபிக்குகளை தவிர வேறு யாருக்கும் சிரமமான தொழுகை இல்லை இஷாவுடைய தொழுகையும், கேளுங்கள், ஃபஜ்ருடைய தொழுகையும். யாருக்கு சிரமம்? யாருக்கு சிரமம்? யாருக்கு சிரமம்? முனாஃபிகீன், நரகத்துடைய முதல் தட்டில் வேகக்கூடிய மனிதன், முனாஃபிக், நயவஞ்சகன், இவனுக்கு சிரமம் ஃபஜ்ருடைய தொழுகை, இவனுக்கு சிரமம் இஷாவுடைய தொழுகை. ஆனால் இன்று பெரிய தாயியாக இருப்பார், பெரிய அழைப்பாளராக இருப்பார், பெரிய மார்க்க சேவை செய்வார், உலகத்துடைய செல்வத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய தீனுக்காக கொடுப்பார், இன்று மரணமானால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கம் நுழைவோம் என்று எண்ணிக்கொண்டிருப்பார், ஃபஜ்ரை தொழாமல் உறங்கிக் கொண்டிருப்பார். இவரை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்?
அவன் தன்னை மூமினாக எண்ணிக்கொண்டாலும், அவன் தன்னை சொர்க்கவாதியாக எண்ணிக்கொண்டாலும் இவன் முனாஃபிக், சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் எம்மை சீர்படுத்துவானாக.